கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். பாட்டுத்தாளில் இருக்கக்கூடிய 11வது பாடல், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும் என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். பாட்டுத்தாளிலே 11வது பாடல், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, ஆனந்த தைலம் தானே புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் தானே புலம்பலுக்கு எதிரானே. துதிவுடை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதிவுடை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் ஒரு கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. என் இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும்.
என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம், கொடுக்கப்பட்ட இந்த உலகத்துக்கு. காயங்கள் ஆற்றிடுவேன், கஷ்டங்கள் அவிழ்த்திடுவேன். காயங்கள் ஆற்றிடுவேன், விடுதலை பறைசாற்றுவேன், விடுதலை பறைசாற்றுவேன். எனக்குள்ளே ஜீவபூற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவபூற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. துதியுடை போற்றிடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். துதியுடை போற்றிடுவேன், அலங்காரமாக்கிடுவேன், சபையை அலங்காரமாக்கிடுவேன். எனக்குள்ளே ஜீவபூற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவபூற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவபூற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவபூற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவபூற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து
கட்டுகள் அவிழ்த்திடுவே, காயங்கள் ஆக்கிடுவே, கட்டுகள் அவிழ்த்திடுவே, விடுதலை பறைசாற்றுவே, எனக்குள்ளே விடுதலை பறைசாற்றுவே, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நமக்கு முன்னாடி போறாரு. எதுக்கு போறாரு அப்படின்னா, வழிகாட்டுவது ஒன்று, ரெண்டாவது நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய கோணலான எல்லாவற்றையும் அவர் சரிப்படுத்துவதற்காக நமக்கு முன்னாடி போறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய தான் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு எப்படி இருக்கணுமா? அலங்காரமாய் இருக்க வேண்டும். சபைக்கு எப்படி இருக்கணுமா? விருந்தாகவும் மருந்தாகவும் இருக்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. விடுதலையை மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிறவர்களாக நாம் இருக்கணும். அதுதான் அந்த பாட்டு நமக்கு சொல்லி தருது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை பாத்திரம் இன்னும் நிரம்பி வழியலை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்லப் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி சூழ்நிலையில் இருக்கிறவங்க என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு தான் பாடணும். எனக்கு ஆல்ரெடி ஓவர் ஃப்ளோயிங்கில் தான் நான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க சந்தோஷமாக என்ன செய்யணும்? பாட்டை பாடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் என்றைக்கும் மாறாதது. நம்ம சூழ்நிலை அல்ல, நம்முடைய வார்த்தைகள் அல்ல. நம்முடைய சூழ்நிலை இன்றைக்கி பாதியாக இருக்கலாம் அல்லது முக்கால்வாசியாக இருக்கலாம். ஆனால் அது மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா பாதியாக இருந்ததுனால தான் இன்றைக்கி முக்கால்வாசிக்கு வந்திருக்குது. நாளைக்கு அது ஃபுல்லாக மாறிடும், அதுக்கப்புறம் நிரம்பி வழியும். அதனால் ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுப்பதற்காக தான் அவர் சாபமாக கல்வாரி சிலுவையிலே வந்து மரித்தார். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் அடிப்படை சத்தியமே. அப்போ தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். உலகத்தில் தேவன் சொல்லுகிற வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும்? வாழ வேண்டும். தொடர்ந்து பாடலாம். பாட்டுத்தாளிலே 20வது பாடல். பயம் இல்லை, பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே, ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஜெபத்திற்கு பதில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அவருடைய பேர், அவருக்கு இன்னொரு பெயர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. அவர் நாம் எப்போ ஜெபிப்போம் அதை கேட்கலாம் அப்படின்னு தான் இருக்கிறார். நாம் தான் சில நேரம் என்ன பண்ணிடுவோம்? புலம்பலின் ஜெபத்தை ஏறெடுத்துருவோம். விசுவாசமுள்ள ஜெபம் தான் என்ன செய்யும்? நம்ம ரட்சிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. புலம்பல் தேவையை சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆண்டவரே உம்மிடத்தில் நான் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், உம்மை நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், உம்மை தவிர எனக்கு வேற யாரும் என்ன செய்ய முடியாது, இந்த சூழ்நிலையை மாற்றித்தர முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் தான். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் இந்த பாடலை பாடுவோம். பயம் இல்லை, பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே, பயம் இல்லை, பயம் இல்லையே, ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு.
தேவன் என்னோட இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோட இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லையே,
தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் தானே. எதிராய் செயல்படுவோர் என் பக்கம் வருவார்கள், என் இரட்சகர் எனக்குள்ளே, இதையும் உலகம் அறியும். எதிராய் செயல்படுவோர் என் பக்கம் வருவார்கள், என் இரட்சகர் எனக்குள்ளே, இதையும் உலகம் அறியும். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு
ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம்னா பெயர். இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமம் உலகத்தில் உள்ள எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமம், உயர்ந்த நாமம், வல்லமை உள்ள நாமம். அந்த பெயரை சொல்லும்போது பிசாசுகள் நடுங்கும். ஆகையினால தான் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். வேணா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால நீங்கள் போய் என்ன செய்யுங்க, சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்க. அவர்களை என்ன செய்யுங்க, அவர்களுக்கு நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க. இதை ஏன் சொன்னாரன்னா, உங்களுக்கு அந்த அதிகாரத்தை நான் தர்றேன். விசுவாசியின் அதிகாரம் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்களுக்கு பில்லி சூனியம் பலிக்கலாம், நமக்கு பலிக்காது. அல்லேலூயா. எவன் வச்சானா அவனுக்கு தான் அங்கே. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு நாம் நல்லவர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாம் நல்லவர்களாக இருந்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயமும் அவசியமும் இல்லை. ஆனால் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்குள்ள சில குறைகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதற்காக பில்லி சூனியமோ ஏவலோ மற்ற எந்த காரியமோ பிசாசுடைய காரியங்கள் எதுவும் உங்களை என்ன செய்ய முடியாது, பாதிக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய இரத்தத்தினாலே. நாம் ஒன்றுமே செய்யலை. நாம் அவரை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டதை தவிர வேறு ஒன்றும் செய்யலை. அவர் தான் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அப்போ அவரை ஏற்றுக்கொண்டதுனால நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளை ஒரு பிசாசோ அவனுடைய மனிதர்களோ தொட முடியாது. ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை என்ன செய்கிறான், விட்டுருவேனா நானுன்னு அர்த்தம். அதுக்கு ஆண்டவர் சவால் விடுறார். அல்லேலூயா. அதனால தான் தைரியமாக பாடுறோம். பயம் இல்லை, பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. எந்த நாமத்தில்? இயேசுவின் நாமத்தில் எனக்கு என்ன உண்டு, ஜெயம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாட்டுத்தாளில் 26வது பாடல். உம்மை போல யார் உண்டு, நன்மை செய்ய நீர் உண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் என் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்திருக்கிறேன். நீர் இல்லாத இந்த வாழ்க்கை வீணாய் போகும் என்கிற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஆண்டுடைய அன்பை, அவர் நமக்கு செய்த நன்மைகளை, இந்த புதிய வருடத்தில் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாவற்றையும் நாம் நினைவு கூர்ந்தவர்களாய் தேவனை துதித்து அவரை ஆராதித்து இந்த பாடலை நாம் பாடுவோம். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரெல்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரெல்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. ஆராதிப்பே எலோஹீம், ஆராதிப்பே அதோனாய், ஆராதிப்பே யெஷுவா, ஆராதிப்பே எல் ஷடாய், ஆராதிப்பே எலோஹீம், ஆராதிப்பே அதோனாய், ஆராதிப்பே யெஷுவா, ஆராதிப்பே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி
பிடித்து காத்தவரே, என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரெல்லா எந்தன் வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல்லாரும் கைகளை உயர்த்தி எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே. எல் ஷடாய்
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறோம் பிதாவே. மை ஆராதிக்க துதிக்க அந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. ஒருமனப்பட்டு உம்மை துதிக்க தேவன் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே அந்த கிருபைக்காக, அந்த ஆசீர்வாதத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றியிருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டான அதிகாரத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை போதித்திருக்கிறீர். இதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான பகுதியில் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீரை ஆட்கொண்டு வழிநடத்துவதுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.